எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டதுக்கு. சர்தார் 2 ஒரு ரிமார்க்கபிள் ஃபில்முங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். மித்ரன் சார் லக்ஷ்மண் சார் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி டைரக்டர் வருவார், லக்ஷ்மண் சார் வெங்கடேஷ் சார் ஃபோன் அடிச்சு சொன்னாங்க, இந்த மாதிரி டைரக்டர் வருவார், கதை சொல்ல வராரு அப்படின்னு சொன்னாங்க. சர்தார் 1 எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். சரி, அதில் சீக்வல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ மித்ரன் சார் நேரேஷன் கொடுத்தாரு, ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் நான். ஸோ அதான் மித்ரன் சார் சொன்ன மாதிரி உடனே நான் ஒத்துக்கிட்டேன்னா வெரி சேலஞ்சிங்கான ஒரு ரோலாக அது இருந்துச்சு. அதுக்கு அவர் டிசைன் பண்ண விதம், என்னோடய கேரக்டர் அவர் டிசைன் பண்ண விதம், சர்தாருக்கு உண்டான கோல், சர்தார் இந்த படத்தில் எடுத்துக்கக்கூடிய எஃபர்ட், அது எல்லாமே ஒரு அழகான ஒரு படமாக அது ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம நேட்டிவிட்டி உள்ள ஒரு மெசேஜும், இன்டர்நேஷ்னல் தரமுமான ஒரு ஏஜென்ட் ஸ்பை படம் ஒரு ஹாலிவுட் தரமான ஒரு விஷயம். அது நம்ம ஊர் மக்களுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி, புரிகிற மாதிரி, முக்கியமாக என்டர்டெயின் பண்ணுற மாதிரி அதை ரொம்ப அழகாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தார் டைரக்டர் மித்ரன் சார். ஒவ்வொரு நல்ல டேரக்டராக இறைவன் கொடுக்குறான் எனக்கு. நல்ல மாதிரி நம்மளை செதுக்குறாங்க. நம்மளும் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை பிடிச்சி போய்டுறது. அதுதான் அதோடைய ஹைலைட்டாக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இந்த டே பிஃபோர் எஸ்டர்டே கூட ஒரு வைட்டல் சீன் ஷூட் பண்ணாங்க டைரக்டர் சார். அது கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டே, நெக்ஸ்ட் டே கண்டினியூ பண்ணி நைட்டு 2:20 வரைக்கும் ஷூட் பண்ணோம். யோகி பாபு சார், நான் கவுண்டரில் அங்கே கார்த்தி சார் எல்லாமே சேர்ந்து எக்ஸ்ட்ராடினரி சீனாக அது வந்துச்சு. அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நான் ப்ரொடியூசர் சாருக்கு அந்த ரிக்வெஸ்ட் வச்சுருக்கேன், சார் தயவு செஞ்சு இந்த படத்தை ஹிந்தியில் ஸ்ட்ரெயிட் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். கண்டிப்பாக இன்றைக்கி பேன் இண்டியன் ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வாங்கின படங்கள் லிஸ்ட்டில் இது முக்கியமாக நிற்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை தனியாகவும் சொல்லிட்டேன், ஊடகத்தின் மூலமாகவும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அது கண்டிப்பாக இருக்கும். என்னென்னா, த திங் இஸ் 3 ஜென்யூன் பீப்புளுங்க. ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் சார், அவர் என்ன கார்த்திக் சார் என்ன பிளைண்டாக டிசைட் பண்ணாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி பண்ணுற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்குள்ள. அது என்ன பொருள் செலவாக இருந்தாலும், என்ன ஒரு இதாக இருந்தாலும், ஒருத்தருக்கு கை கொடுத்து நின்று கலையை மட்டுமே நேசித்து ஒரு சிறந்த படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு பேஷனேட் ப்ரொடியூசர்.